மக்கள் மனதில் சாட்சியாக நின்று விட்டார். என்ன பண்ணாங்க, அவங்க எல்லாரும் சேர்ந்து அப்பா வந்து நம்மளுக்கு கொடுக்காம அவனை விட நம்ம தான் பெரியவங்க, ஆனா நம்மளுக்கு கொடுக்காம நம்மளோட சின்ன பையனுக்கு போய் இந்த சட்டையை கொடுத்துட்டாரே சொல்லிட்டு அவங்க அண்ணன்களுக்கு எல்லாருக்குமே செம்ம கோவம் வந்துருச்சான். அப்புறம் என்ன பண்ணாங்க, பிளான் பண்ணிட்டாங்க. பள்ளத்துல எப்படியாச்சும் அவனை கொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளான் பண்ணாங்க. அதுல என்ன பண்ணாங்க, அவரை கூப்பிட்டு போய் ஃபர்ஸ்ட் பள்ளத்துல தள்ளி விட்டுட்டாங்க. யோசேப்பு என்ன ஆயிட்டாரு, ராஜாவா மாறிட்டாரு. அவங்க அண்ணனுங்கெல்லாம் வந்தாங்க. எதுக்காக வந்தாங்க, அவங்களுக்கு அவங்க இருக்கிற இடத்துல ரொம்ப பஞ்சம், எதுவுமே கிடைக்கல. யோசேப்பை பார்க்கறதுக்காக வந்தாங்க. ஆனா வந்து அவங்க அண்ணனுங்களுக்கு தெரியல யோசேப்பு தான் ராஜா, நம்ம வந்து பள்ளத்துல தள்ளி விட்டவன், காசுக்கு விட்டவன் தான் இந்த ராஜான்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனுங்களுக்கு யாருக்குமே தெரியல. ஆனா யோசேப்பு கண்டுபிடிச்சிட்டாரு. அவங்க எவ்வளவு கஷ்டப்படுத்தினாங்கல்ல யோசேப்பு. ஆனா யோசேப்பு என்ன பண்றாரு, அடிக்கிறாரா? ஏய் என்ன எப்படி பண்ணீங்க நீங்க, வாங்கடா உங்களை சாவடிக்கிற அப்படின்னு சொன்னாரா? இல்ல உங்களை பள்ளத்துல தள்ளி விடுற அப்படின்னு பண்ணாரா? எதுவுமே பண்ணல. என்ன பண்றாரு,
பலூன் மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையும். இரக்கம் இல்லைன்னா நம்மளோட இருதயமே அப்படிதான் இருக்கும். இந்த பலூன் போலதான் சோர்ந்து போன நிலைமையில காணப்படும். நம்மளோட இருதயம் சோர்ந்தும் போயிருக்க கூடாது, கடினமாவும் இருக்க கூடாதான். நம்மளோட இருதயம் எப்படி இருக்கணும்னா நம்ம கிட்ட இரக்கம் உள்ளவர்களாய் நம்ம இருந்தோம்னா இந்த பலூனை நம்ம எப்படி வளைச்சாலும் வளைதோ அந்த அளவுக்கு நம்ம இருக்கணும். நம்ம நிறைய நாள் பார்த்துருக்கோம். இப்ப இந்த நாள்ல தெய்வ ராஜ்யத்தின் பிள்ளைகள் பார்க்கிறோம். நம்ம இருதயத்துல ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பார்த்தோம், துயரப்படுகிறவர்கள் ஆறுதல் பார்க்கிறோம், நீதியின் மேல் பசித்தாகம் பார்த்தோம். ஆனா இது எல்லாத்தையும் காட்டிலும் நம்மளோட இருதயத்துல இரக்கம் இருந்தாலும் நம்ம என்ன பண்ண முடியும்? தேவ ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறவர்களா இருக்க முடியும். நம்மளுடைய பாவங்களுக்காக மறிச்சு நம்மளுக்காக ரத்தம் சிந்தினார். எதுக்காக? நம்மில் வைத்த இரக்கத்தின் நிமித்தமாக என்ன பண்ணார்? அவரு ரத்தம் சிந்தினார் இல்லையா? உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். சங்கீதம் 11:7 கர்த்தர் நீதியுள்ளவர், நீதியின்மே பிரியப்படுவார். கர்த்தருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். எல்லோரும் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். மத்தேயு 6:32. அவர்கள் திருப்தி அடைவார்கள். யோவான் 5:6.